ஏழு நில்லு. என்னண்ணா? ஆமாம், அந்த குமாரை போட்டு எதுக்கு அப்படி அடி அடின்னு அடிச்ச? அண்ணே, டெஸ்ட்டுகளில் கொஞ்சம் பேப்பர் காட்டு நானும் எழுதிக்கிறேன்னு சொன்னானே, காட்ட மாட்டேன்ட்டானே. நான் எவ்வளோ கெஞ்சினே, கவனிக்காத மாதிரியே இருந்துட்டானே, அதான் அடித்தேன். உங்களுக்கு பேப்பரை காட்டலன்னா அடிச்சிருவீங்கண்ணே. நீங்கள் அவ்வளோ பெரிய ரவுடி ஆயிட்டீங்கண்ணே. உங்களெல்லாம் முளையிலே கிள்ளணும்ல. அவனை அடித்தா உங்களுக்கு என்னண்ணே? எனக்கு என்னவா சொல்கிறானே? என்ன சண்டப்பா? விடுங்கப்பா. ஏய் என்னப்பா ரத்தம் வந்த மாதிரி இருக்கு? சார், பிடி சார் இங்கே வாங்க. இந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. நீ ஆஃபீஸுக்கு சார், வா. நான் சொல்கிறது கேளுங்க சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எல்லா ஸ்டாஃபும் ஒழுங்காக அட்டன் ஆகுறாங்களா? ஆமாம் மேடம், இப்போ எல்லாரும் ஒழுங்காக அட்டன் ஆயிடுறாங்க. ரோஸ்லின் மேடம் மட்டும் 1 வீக் மெடிக்கல் லீவில் போயிருக்காங்க. உள்ள அனுப்புங்க. வணக்கம்மா. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. உட்காருங்க. அம்மா, என் பேரனை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டீங்களா? நான் உங்களை பேசுறதுக்காக கூப்பிடல, உங்க பேரனுக்கு டிசி கொடுத்து அனுப்புறதுக்காக கூப்பிட்டுருக்கேன். அம்மா, அந்த ஒரு நேரம் அவனை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. அவன் நல்ல பையன்தாம்மா. அவன் இப்படி மாறினதுக்கு சூழ்நிலை தாம்மா காரணம். அவன் அம்மாவை இழந்ததுனால தான் இப்படி மாறிட்டாம்மா. எத்தனை நேரம் சார் உங்க பேரனை மன்னிக்கிறது? இதே மாதிரி தான் ஒரு பையனை அடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சரையே மரியாதை இல்லாம பேசியிருக்கான். இப்போ ஒரு பையனை ரத்த வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கான். நான் கேட்குறேன், உங்க பேரனை இதே மாதிரி அடிச்சா நீங்க சும்மா விடுவீங்களா சார்? அம்மா, என் பேரனுக்கு நீங்கள் டிசி கொடுத்துட்டிங்கன்னா அவன் எதிர்காலமே பாழாக போயிருமா. இந்த ஒரு தடவை தயவு செய்து அவனை மன்னிச்சிருங்கம்மா. அவங்க பேரை அடித்த பையனோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு நின்னாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிட்டு. எங்கள் ஸ்கூலோட மானமே கப்பல் ஏறி இருக்கு உங்கள் பேரனால. மேடம், நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு நேரம் அந்த பையனை நாம் மன்னிச்சு விட்டுலான்னு நினைக்கிறேன். ஐயாவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐயா குடும்பம் ஆண்டவருக்கு பயந்த குடும்பம். ஐயா வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. சம்பளத்தை தவிர 1 ரூபா கூட எக்ஸ்ட்ரா லஞ்சம் அப்படின்னு எதுவும் வாங்க மாட்டாங்க. ரொம்ப நேர்மையான ஐயா. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. ஐயாவுக்காக நம்ம ஒரு நேரம் அவர் பேரனை மன்னிச்சு விட்டுலாம் மேடம். தாத்தா நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? பேரன் சரியில்லையே. எனக்கு ஸ்கூல்ல படிப்பை விட டிசிப்ளின் தான் முக்கியம். மேடம், இந்த ஒரு முறை மன்னிக்கிறேன். இதான் உங்க பேரனுக்கு கடைசி வாய்ப்பு. இது உங்களுக்காகவும் உங்க பேரனுக்காகவும் இல்லை, பிரின்சிபல் சார் சொன்ன ஒரே காரணத்துக்காக மன்னிக்கிறேன். போங்க, கிளர்க்கிட்ட போய் நீ இப்படி நடக்காதுன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றிம்மா. பண்ணிடுவோம் சார், பண்ணிடுவோம். வாப்பா டேவிட்டு. சார், நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லல சார், நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏய் ரோஷன், உன் மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? என்ன? உன்னால் எனக்கு அவமானமாக இருக்குடா. உன் பிரச்சனை ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டா. உன் பையன் ஸ்கூலில் ரவுடித்தனம் பண்ணுறானு எல்லாரும் கேட்காண்டா. ஸ்கூலில் என்னப்பா ஆச்சு? கரஸ்பாண்ட் மேடம் என்ன சொன்னாங்கப்பா? மேடம் டிசி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கடா. நானும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், முடியவே முடியாதுன்ட்டாங்கடா. பிரின்சிபல் சார் தான் நமக்காக பரிந்து பேசினார்டா. இதுதான் கடைசி நேரம்னு சொல்லி மன்னிச்சு விட்ருக்காங்கடா. ஆண்டவர் தான் இவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இந்த புத்தி கெட்டவனுக்கு ஒரு நாளும் புத்தியே வராது. நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? லேப்டாப் கேட்ட வாங்கி கொடுத்தேன், ஐஃபோன் கேட்ட அதையும் வாங்கியிருந்தேன். உனக்கு சாப்பாட்டுக்கு குறையா, ட்ரெஸ்ஸுக்கு குறையா? நீ பிறக்காமலே இருந்திருக்கலாம்டா. நான் பிள்ளை இல்லாதனா இருந்திருப்பேன், நிம்மதியாக இருந்திருக்கும். என்ன ஓவராக பேசிக்கிட்டே போகிறீங்க? எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏய், என்னை அடிச்சிருவியா? டேய், அவன் உனக்கு அப்பாடா. விடுங்க தாத்தா. இதுக்கு தான் அந்த ஆள் வீட்டில் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நான் எங்கேயாட்டு ஒளிஞ்சு போகிறேன்.
கவலைப்படாத டேவிட்டு, ஒரு நாள் அவன் உன்னோட அன்பை புரிஞ்சுக்குவான். இரு டேவிட், நான் போய் யாருன்னு பார்க்குறேன். சார் தான் ரோஷன் ஸ்கூல் பிரின்ஸிபால். கரஸ்பாண்டண்ட்டை இவங்க தான் நம்ம பையனுக்காக பேசுனாங்க. தேங்க்யூ சார். இப்போ ரோஷனை எங்கே? இப்போ தான் சண்டை போட்டு வெளியே போகிறான். ரோஷன் வீட்டில் பைபிள் வாசிப்பானா? ஜெபம்லாம் பண்ணுவானா? அவன் பைபிளும் வாசிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், சர்ச்சுக்கும் போக மாட்டான். ஏன்? கொரோனாவில் அம்மா இறந்துட்டா, அதனாலேயே அவன் கடவுளை வெறுத்துட்டான். கடவுள்னா அவனுக்கு கோவம் வந்துடும் சார். இந்தாங்க சார், டீ குடிங்க. நான் அவனை தேடிட்டு வரேன். வாங்க ஐயா. கவலைப்படாதீங்க பிரதர், சீக்கிரத்தில் ரோஷன் மனம் திரும்புவான். உங்களுடைய அன்பையும் ஆண்டவருடைய அன்பையும் அவன் சீக்கிரத்திலேயே புரிஞ்சுக்கிடுவான். நான் எந்தெந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணுறனோ அந்த ஸ்கூல்களில் நம்ம ரோஷன் மாதிரி முரட்டு குணமுள்ள பையன்களோட பெயரெல்லாம் எழுதி வச்சு நான் தினமும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? நானும் ஒரு நாள் நம்ம ரோஷன் மாதிரி முரட்டு குணமுள்ளவனாக தான் இருந்தேன். எனக்காகவும் ஒரு டீச்சர் ஜெபம் பண்ணார், தினமும் ஜெபம் பண்ணுவார். நான் மனம் திரும்பினேன். அதே மாதிரி உங்கள் பையனும் நிச்சயம் ஒரு நாள் மனம் திரும்புவான் பிரதர். சரியா? கவலைப்படாதீங்க. என்ன கவலைப்படாதீங்க பிரதர், நான் ஜெபம் பண்ணிக்கிடுறேன். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வரேன். என்ன பிரதர்? சரி சார், வாங்க சார், வாங்க. தாத்தா என்னாச்சு? என்னாச்சுப்பா? அப்பா என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாங்கப்பா, இந்த கட்டில் உட்காருங்கப்பா. எப்பா போடா, தாத்தாக்கு தண்ணி கொண்டாடா. அதெல்லாம் வேண்டாம்டா, உட்கார்றா நீ. என்னப்பா? என்னன்னே தெரிலடா, ஒரு வாரமாக கண்ணு இருட்டிக்கிட்டே இருக்கு. கண்ணு மங்களாவே தெரியுதுடா. அப்பா, அப்போ உங்களை கண்ணாஸ்பத்திரி கூட்டு போகணுமே. எனக்கு வேற முக்கியமான மீட்டிங் இருக்குது, நேரம் வேற இல்லையே. தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு உங்களுக்கு என்னைக்கு தான் நேரம் இருந்துச்சு? இன்னைக்கு நேரம் இருக்கிறதுக்கு? நீ வாயமோண்டா. குமார், உனக்கு நைட் ஷிஃப்ட் தானே? அது அப்பாவை கண்ணாஸ்பத்திரிக்கு கொஞ்சம் கூட்டு போகணுண்டா. அப்பா, கண்ணாஸ்பத்திரியில் என்னப்பா சொன்னாங்க? கண்ணில் நரம்பு வீக் ஆகிட்டான்டா. இனி இப்படி தான் இருக்குமாண்டா. இந்த குச்சை கொடுத்து இதில் நடந்து பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்கடா. இவனுக்காக அழுது அழுது உங்கள் கண்ணு வீணாக போயிட்டுப்பா. என்னை கரிச்சு கொட்டாமல் உங்களால் இருக்கவே முடியாதுண்ணே. தயவு செய்து 2 பேரும் எனக்காக சண்டை போடாதீங்கப்பா. எனக்கு வயசாகிடுச்சுலப்பா, அதனால் கண்ணு மங்கி போச்சுப்பா. இதுக்காக நீங்கள் சண்டை போடாதீங்கப்பா. தாத்தா இப்போ எதுக்காக அழுகுறீங்க? ஒன்றும் இல்லைடா. அன்னைக்கே நான் சொன்னோம்ல தாத்தா, நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு. நான் இருக்கேன் தாத்தா, சொல்லுங்க தாத்தா. எனக்கு
பார்வை தெரியாமல் போனதை குறித்து கூட கவலை இல்லைப்பா. அது எனக்கு வயசாகி போச்சு. ஆனால் இந்த பைபிளை வாசிக்க முடியல பார்த்தியா, அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா. அதான் இப்போ மொபைலில் ஆடியோ பைபிள் ஆப்லாம் இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் கேட்கலாமே. ஆமாப்பா, உங்கள் அப்பா மொபைலில் வச்சு தந்தான்ப்பா. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா. யாரோ என்னமோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. நான் இப்போ உங்களுக்கு பைபிள் வாசித்து காட்டலாம், ஆனால் எனக்கு தான் பைபிளே பிடிக்காதே. எதுக்கு தாத்தா இந்த பைபிள், கடவுள், கோயில் இதெல்லாம் தேவையா? எல்லாம் பொய் தாத்தா. அப்படிலாம் பேசாத ரோசன். ஏன் பேசக்கூடாது? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எங்கள் அம்மாவை கொரோனாலேருந்து காப்பாற்றிருக்க மாட்டாரா? நான் எவ்வளோ அழுதேன் தாத்தா. கவலைப்படாத ரோசன். தோட்டக்காரருக்கு அவருடைய தோட்டத்தில் அவருக்கு பிடிச்ச பழத்தை பறிக்க அவருக்கு உரிமை இல்லையா? அதை போல தான் ஏசப்பாவுக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவரோட கூட இருக்கிறதுக்கு அவர் அழைச்சிட்டு போயிட்டார். போங்க தாத்தா, அவருக்கு பிடிச்ச பிள்ளைங்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க, ஆனால் எனக்கு இருந்தது ஒரே ஒரு அம்மா தானே. அதெல்லாம் விடுங்க தாத்தா. நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். அதனால் எனக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் நான் உங்களுக்காக பைபிள் வாசித்து காட்டுறேன். என்ன தாத்தா வாசிக்கணும்? யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துலேருந்து வாசிப்பா. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. நான் சொன்னேன்ல தாத்தா, இதெல்லாம் கட்டுக்கதைங்கன்னு. சூரியன் நடுவானத்தில் நின்றுச்சான். இதெல்லாம் காலங்காலமாக சொல்லி வர்ற கற்பனை கதைங்க, இதெல்லாம் நம்பாதீங்க தாத்தா. தாத்தா, நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. சூரியன் சுற்றுறதுனால நமக்கு பகலரவு வரல, பூமி சுற்றுறதுனால தான் நமக்கு பகலரவு வருது. ஒரு நாள் முழுதும் பகலாக இருக்கணும்னா பூமி சுற்றுறது நிற்கணும். பூமி சுற்றுறது நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்குமா? பூமி மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு. அவ்வளோ வேகத்தில் சுற்றிட்டு இருக்கிற பூமி நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? பூமி நின்னாலும் அதுக்கு மேலே இருக்கிற வளிமண்டலம் மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால என்ன நடக்கும் தெரியுமா? பூமியில் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசும். இதுவரைக்கும் பூமியில் பதிவு செய்யப்பட்டதிலே அதிக வேகமான புயல் 405 கிலோமீட்டர் தான். 1600 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசினா என்ன ஆகும் தெரியுமா? மலை, மரம், மட்டை எல்லாமே அழிஞ்சு போயிடும். கடல் தண்ணியில் அந்த நிலத்துக்கு வந்து இந்த பூமியில் ஒரு உயிர் கூட இல்லாமல் போயிடும். எப்படி தெரியுமா தாத்தா? 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கிற பஸ்ஸை டிரைவர் சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டினா நம்ம எல்லோரும் பொத்துன்னு கீழே விழுவோம்ல, அதே மாதிரி தான் தாத்தா. என்ன அகான் சிரிப்பு? ரோஷன், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் எடுத்து வாசி. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சின்ன வயசில் நீ சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்க, அதனால் இந்த சம்பவத்தை நான் உனக்கு விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில் கடல், காற்று, இயற்கை எல்லாவற்றின் மேலேயும் முழு அதிகாரம் இருக்குது. சுத்திர பூமியை நிறுத்த முடிஞ்ச அவருக்கு பூமி மேலே இருக்கிற வளிமண்டலத்தை நிறுத்த முடியாதா? யோசிக்க வேண்டிய விஷயந்தான். தாத்தா, என்னப்பா? என்ன கவலையாக இருக்கீங்க? நான் தான் உங்களை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. என்னன்னு சொல்லுங்க.
நாளைக்கு சர்ச்சில் திருவிருந்து ஆராதனை போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு வேறு போர்டு மீட்டிங் ஏதோ இருக்கான், அதனால் உங்களை கூப்பிட்டு போக முடியாதுன்ட்டான். அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவருக்கு என்னதான் முடியும்? பெத்த தகப்பனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாது, சர்ச்சுக்கு கூட்டு போக முடியாது. ஆனால் பேட்ச் மட்டும் நல்ல பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசுவார். சரி விடுப்பா. நான் சர்ச்சு பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்காக வாரேன். இனி நானே வாரம் வாரம் உங்களை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, இன்னைக்கு எந்த அதிகாரம் வாசிக்கணும்? இன்னைக்கு மத்தேயு 19 அதிகாரம் வாசிப்பா. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு தம்பி, அதில் 19 வசனத்தை திரும்ப வாசிப்பா. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். தாத்தா, தூங்கிடாதீங்க, இப்போ வந்துடுறேன். சரிப்பா, நான் இன்னும் தூங்கலப்பா. தாத்தா, என்ன தூங்கிட்டீங்களா? இல்லை ரோஷன், நான் தூங்கலப்பா. கிச்சன் வேலையெல்லாம் நான் பார்ப்பேன்லப்பா, நீ ஏன்ப்பா கஷ்டப்படுற? தாத்தா, நான் இருக்கும்போது உங்களை கஷ்டப்பட்டு வேலை பார்க்க விட மாட்டேன் தாத்தா. நீங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும் தாத்தா. கொஞ்சம் இருங்க தாத்தா. அப்பா, சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்கப்பா. எத்தனை வருஷம் கழித்து அவனோட அப்பாவை அப்பான்னு கூப்பிட்ருக்கான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிரும் இருக்குது, வல்லமையும் இருக்குது. எத்தனையோ கொலைகாரங்களையும் மாற்றின கர்த்தருடைய வார்த்தை என் பேரனை மட்டும் மாற்றாதா என்ன? ஆண்டவரே, என் பேரனை மாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. தாத்தா, எனக்கு ஏசாயா 49 தானே வாசிக்கணும்? ஆமாப்பா. சீயோனே, கர்த்தர் என்னை. அதில் 15வது வசனத்தை இன்னொரு தடவை வாசிப்பா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சரி தாத்தா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் போய் தூங்குறேன், நீங்களும் தூங்குங்க. சரிப்பா. ஏசப்பா, தாத்தா, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம், ப்ரேயர் பண்ணி அனுப்புங்க. அல்லேலூயா, ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம்.
டேய் டேவிட், உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குடா. லெட்டர் அந்த டேபிளில் வச்சுருக்கேன்டா. யார்ப்பா லெட்டரை படித்தா? நான் தான் படித்தேன். நீங்களா? ஐயையோ, உண்மையை சொல்லிட்டனோ? எனக்கு நல்லா கண்ணு தெரியும்டா. என் பேரை மனம் திரும்பணுங்கிறதுக்காக கண்ணு தெரியாத மாதிரி நடித்தேன்டா. என்னப்பா சொல்கிறீங்கப்பா? என் பேரன் பைபிள் வாசிக்கணும், சர்ச்சுக்கு போகணுங்கிறதற்காக அப்படி நடித்தேன். நான் நினச்ச மாதிரியே அவன் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டான்டா, சர்ச்சுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான்டா. இன்னைக்கு அவன் டெஸ்ட் எழுத போகிறான்டா, என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறான்டா. அவன் தினமும் ஜெபம் பண்ணிட்டு தான்டா தூங்குறான். உண்மையிலேயே நம்ம ரோஷன் மனம் திரும்பிட்டான்டா. ரோஷன் மனம் திரும்பதில் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் 6 மாதமாக வீட்டோட நீங்கள் அடைஞ்சு கிடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்துருக்கிறாரு. நான் என் பேரனுக்காக இதை செஞ்சது எனக்கு பெரிய விஷயமா தெரியல டேவிட்.